நியூஸ் அண்ட் நியூஸ்க்கு வரவேற்கின்றான் குமார். வணக்கம். வணக்கம். பிரச்சாரம் நிறைவடை இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு கிட்டத்தட்ட. இன்றைக்கு திங்கட்கிழமை, அடுத்த செவ்வாய்க்கிழமையோட பிரச்சாரம் நிறைவடையுது. ஸோ எல்லாருமே பிரச்சாரத்தை ரொம்ப தீவிரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிரச்சாரத்தை சுற்றி நிறைய செய்திகள் நமக்கு வந்திருக்குது. போனா பேசுவோம். வழக்கம் போல நம்ம தாவைக்கால இருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ தாவைக்கை சுற்றி நிறைய செய்திகள்லாம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பேசலாம்னா, விஜய் அவர்களை நாளைக்கு திருப்பூருக்கும் தருமபுரிக்கும் செல்ல இருக்கிற அதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. ரத்து எதுவும் பண்ணல, இவங்க பிரச்சாரத்தை ரத்து பண்ணிடுவாங்கல்ல. நான் முதல்ல அனுமதி கொடுக்கறது இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்ணலாம் நம்ம அப்படின்ட்டு இப்போ ரத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓகே, அது நாளைக்கு திருப்பூர் போறாரு. பெருமானூர் பக்கம் ஒரு 4 ரோடு சந்திக்கிறதாகவும், அவினாசி சாலையில் ஒரு ரோட் ஷோ பண்ணுற மாதிரியும் இருப்பதாக தகவல் என்ன இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு அவர் பேசுகிறதுலேருந்து சில விஷயங்கள் நம்மளால் பேச முடியும். ஸோ அடுத்து தருமபுரியும் அப்படியே போகிறாரு. காலைல 11 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் அப்படின்ற மாதிரி ஏதோ அனுமதி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவர் இப்போ அண்மை நாள்களில் பார்த்துட்டோம் அப்படின்னா, வெறுமனை போய் அந்த வேன் மேலே ஏறி நின்று பேசுகிறதையும் தாண்டி சைக்கிள் எல்லாம் போய் எக்ஸசைஸ் பண்ணி ஒரு மாதிரி ஒரு ஸ்டண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸ்டண்ட் பண்ணாரு. இடையில நேற்று போகும்போது அப்படிதான் இடையில திடீர்னு சைக்கிள் நிப்பாட்டிட்டு திரும்ப வேனுக்கு கொடுக்கணும்னு ஓட்டம் அப்படிங்கிற மாதிரி அது நிறைய ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த விஷுவலை வச்சு அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று, உதயநிதி அவர்களும் நேற்றைய தினம் பிரச்சாரத்தில் பேசும்போது சில ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு போற போக்கில் ஒரு அடி அடிச்சாரு. பிரேமலதாவும் விசில் சின்னத்தை நம்பி ஓட்டு போடாதீங்கிற மாதிரி அவங்களுடைய பிரச்சாரத்திலையும் குறிப்பிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜயை டைரக்டா அங்கேயும் அட்டாக் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ ஜாடமாடியே அட்டாக் பண்ற இடத்துக்கு இந்த கூட்டணி அப்படிங்கிறது வந்திருக்கு. எல்லா தலைவர்களும் கொஞ்சம் போற பக்கத்துல கொஞ்சம் டிவிக்கு ஒரு அடி அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும் என்ன பேசல, அவங்ககிட்ட செய்தி அவருடைய கேள்வி கேட்டுறாங்க. சிம்பிளி அவர் அப்படியே நகர்ந்து போயிட்டாரு. ஸோ டிவிக்கே பொறுத்த வரைக்கும் இந்த செய்திகள் அப்படிங்கிற அந்த ஸ்டண்ட்டை பற்றி என்னன்னா, இப்போ பலர் அந்த ஸ்டண்ட்டை பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் வந்தாலே பெருமளவுக்கு கூட்டம் வருது, அவரை பின்தொடர்றாங்க, ஓடி வராங்க. விஜயோடைய பாதுகாவலர்கள் பின்னாடி ஓடி வர வேண்டிய சிக்கல்லாம் இருக்கு. நம்ம ஒரு முறை காரைக்குடி நினைக்கிறோம், அங்கேயே அவரே கூட ஒரு முறை தவறி கீழே விழ வேண்டிய சூழல்லாம் ஏற்பட்டுச்சு. விழுகலை, பட் அதுக்கான சூழல்லாம் ஏற்பட்டுச்சுனால விஜய் இந்த ஸ்டண்ட்டை செய்யாம இருக்கிறத அவருக்கும் நல்லது, அவரை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது, அவரை பார்க்க வர ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நல்லது அப்படின்னு எல்லாரும் அறிவுரை சொல்றாங்க. அண்ணாமலை அவர்களும் அந்த அறிவுரையை சொல்லியிருக்கிறாரு. விஜய் அவர்களும் பாதுகாப்பா இருக்கணும், அதுவும் முக்கியம். சைக்கிள்ல வர்றது, யாரோ மாலை போட்டு இழுத்தாங்க, சைக்கிள்ல இருந்து விழுந்தாரு, எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம். அதனால் எல்லோரும் இதுல மக்களும் பாதுகாப்பா இருக்கணும், பிரச்சாரத்துக்கு வரக்கூடிய தலைவர்களும் பாதுகாப்பா இருக்கணும். ஸோ பார்க்கலாம், அவர் எனக்கு தெரிஞ்சு சொன்ன மாதிரி தவிர்த்திருக்கலாம் தான். ஏன்னா விஜய் சைக்கிள் ஓட்டி தான் பிரச்சாரம் செய்யணும் அப்படின்ற ஒரு தேவை இங்க எதுவும் இல்லாதனால அவர் நிறுத்திக்கிறது எனக்குமே அது ஒரு மாதிரி பதற்றமா தான் இருக்கு. அவர் வரும்போது பார்த்தா ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் தான் இது எல்லாமே. அதாவது பொதுவாக தலைவர்கள் ரோட்டில் நடந்து வருவாங்க, ஒரு கூட்டம் க்ரௌட் வரும், இவர் நடந்து வந்தாலும் சுற்றிடுறாங்க. அதனால் சைக்கிள் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு போனார். சைக்கிள் போகும்போதும் திரும்ப குறுக்க வந்துடுறாங்க. நல்லா ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக சில இது பண்ணுறாங்க. பட் அது விபரீதமாக போயிடக்கூடாது, அதுலேயும் கவனம். அந்த ஒரு கவலை மட்டும்தான் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ நீங்கள் ரத்துன்னு குறிப்பிட்டனால இந்த செய்தியை பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். நம்ம கடந்த வாரம் பேசும்பொழுது விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வரவே மாட்டாரு, ஸோ வேட்பாளர்களை அவர் அறிமுகப்படுத்துறது அப்படின்றது ஒரு தனியான ஒரு விஷயம். ஆனால் அந்த ஒரு வாய்ப்பை தாவிக வேட்பாளருக்கு வழங்குவதற்கு விஜய் மறுப்பு தெரிவிக்கிறார்ன்ற மாதிரி நம்ம நிறைய பேசியிருந்தோம். ஸோ அதனுடைய வெளிப்பாடா ஒரு வேட்பாளர் ஒரு விஜய் மாதிரி ஒரு பொம்மையை செஞ்சு வேன்ல ஏறி பிரச்சாரத்தை கூட்டு போயிருந்தாரு. அது இப்ப இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து ஒரு நவீனமா மாறி என்ன இருக்குன்னா, ஹாலோகிராம் தொழில்நுட்பம் மூலமா வேட்பாளர் பக்கத்திலேயே விஜய் நிக்கிற மாதிரியான ஒரு டிஜிட்டல் தொழில்நுட்பம், ஹாலோகிராம் தொழில்நுட்பம் சொல்லுவாங்க. சோ அதுல விஜய் பேசுற மாதிரி பண்ணியிருக்காரு. கும்பகோணத்துல வினோத் அப்படின்ற தாவேகா வேட்பாளர். தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியிலையும் இன்னும் பிராக்டிக்கலா எல்லா இடங்களுக்கும் போக முடியாதுங்கிறது அது எல்லாருக்கும் சந்திக்கக்கூடிய ஒரு சிக்கல். ஆனால் இவர் இடையில சில கூட்டங்களை ரத்து பண்ணது அப்படிங்கிறதே பெரிய விமர்சனங்களுக்கு உள்ளாச்சு. அந்த வகையில் வேட்பாளர்கள் தயாராகிட்டாங்க, அவங்களோட கட்சியுடைய வேட்பாளர்கள் உயர்ந்த வேலைக்கு ஆகுது அப்படிங்கிறதுனால. ஸோ இருக்கக்கூடிய எல்லா டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. பட் எல்லாம் யங்ஸ்டர்ஸ் வேற. ஸோ அவங்க இந்த மாதிரியான புதிய விஷயங்கள் ட்ரை பண்ணுறது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, கவனிக்க. இடையில அவர் கடிதம் எழுதியிருந்தார், எல்லாரும் களத்துக்கு போங்க அப்படின்னு தன்னுடைய தொண்டர்களுக்கு. நீ வரமாட்டியான அப்படிங்கிற மாதிரி கமெண்ட், அதுக்கு கீழே கமெண்ட் நிறையா போட்டிருந்தாங்க. இப்போ ஐடி விங்ஸ்லாம் நிறைய அடிச்சுக்கிறாங்கல்ல, அதுவும் ஒரு பக்கம் பார்க்க முடியுது. எல்லாத்தையும் கூப்பிட்ற என்ன, நீ வரமாட்டுற என்னன்னு கிண்டலும் பண்ணியிருந்தாங்க. பாப்பா என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஸோ அடுத்து தாவேகா ஒட்டி இன்னொரு செய்தி என்னன்னா, பெரம்பூர்ல விஜய் அவர்கள் போட்டியிடுறாரு இல்லையா.
நம்ம தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கு இல்லையா, அவங்களும் வந்து ஆக்சுவலி ஆங்கிலத்துல டிவிகே தான். இந்த பஞ்சாயத்து வந்து விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச போதே சொன்னாங்க, எப்பா நாங்க தான் ஒரிஜினல் டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பெரம்பூர்ல போய் டிவிகேக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி தமிழக வாழ்வுரிமை கட்சியினரும் வந்து கேட்டோன்னே இவங்க வந்து தாவேக்கா சார்பா அப்படிலாம் கிடையாதுங்க, நாங்க தாங்க ஒரிஜினல் தாவேக்கா, விசில் சின்னம் தாங்க ஒரிஜினல் தாவேக்கா அப்படின்னு சொல்லி, ஐ மீன் டிவிகேன்னு சொன்னதை நான் கிளாரிட்டியா இருக்குன்றதுனால நாங்க தான் ஒரிஜினல் டிவிகே அப்படின்னு சொல்லி ஏதோ புகார் கொடுத்துருப்பாங்க போல. அதுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் போய் அப்படிலாம் கிடையாது, நாங்க தான் ஒரிஜினல் டிவிகே அப்படின்னு சொல்லி டிவிகே சொல்றதே வந்து டிவிகேங்கிற மாதிரி. ஆமா, நான் போற பக்கம் அது கிண்டல் ஆக்கிட்டாங்களா, அதனால டிவிகே அப்படின்னா டிவிகே அப்படிங்கிற மாதிரியே கேக்குது. வந்து இது எதிர்பார்த்ததுதான். அவரு அந்த அந்த கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ணும்போதே நாங்க தான் டிவிகேன்னு வேல்முருகன் அவர்கள் சொன்னாரு. தேர்தல் காலத்துல இது நிறைய குளறுபடிகளுக்கும் இருக்கும்னு நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. ஸோ வேட்பாளர்கள் பெயர்ல சில நேரங்கள் குழப்பங்கள் ஏற்படுத்தப்படுவாங்க. அதாவது இப்போ ராம்குமாரை நீங்க ஒரு போட்டிட்டு உங்க பேர்லயே இன்னொரு 10 ராம்குமார் போட்டியிட வைப்பாங்க, அந்த மாதிரி சிக்கல்லாம் ஏற்படும். அதே மாதிரி விஜய்க்கு போட்டியா விஜய்ன்ற பேர்லயே வேட்பாளர்கள் இருக்காங்க. இப்போ வந்து கட்சியிலுமே அந்த குழப்பம் ஏற்படுற அளவுக்கு ஒரு சிக்கலை சந்திச்சிருக்குது. அகில உலகத்திலேயே இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கிறாரு. அது ஒரே ஸ்டேட்டுக்குள்ள 2 பேருமே டிவிக்கேன்னு ஒரே தொகுதியில அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று இதோடு சேர்ந்து சில விஷயங்கள் இருக்கு. நேற்றைய தினம் ராமதாஸ் அவர்கள் சேலம் பள்ளப்பட்டி பக்கத்தில் ஒரு பிரச்சார கூட்டத்தில் கலந்துட்டு இருந்திருக்காரு. முடிச்சுட்டு வரும்போது ஒரு மயக்கம் அடைஞ்சு ஒரு உடனடியாக அவரை வந்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கிறாங்க. உடல்நிலை பொது சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே போனால் இன்னொரு பக்கம் போனால் கோயம்புத்தூரில் வடக்கு தொகுதி வேட்பாளர் பாஜகவினுடைய வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு ஒரு வீடியோவோட ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. வணக்கம் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய அன்பினாலும் பிரார்த்தனையாலும் விரைவாக உடல்நலம் தேறிக்கொண்டிருக்கிறேன். ஓரிரு நாட்களில் உங்களை நேரில் வந்து சந்திக்க இருக்கிறேன். நம்முடைய தேர்தல் பிரச்சாரம் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும். எனக்காக கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் தீவிரமாக பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும், கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். ஸோ பொதுவாக வந்து வெயில் காலங்கிறனால எல்லாரும் ஒரு சிக்கலுக்குள்ள வேட்பாளர்களாகட்டும் தலைவர்களாகட்டும் போவாங்க. இவங்க 2 பேருமே வந்து ராமதாஸ் அவர்கள் இரவு நேரத்தில் வயது மூப்பின் காரணமாக சில பிரச்சனைகள் அசௌகரியங்கள் சந்திச்சிருக்கிறாரு. வானதி சீனிவாசன் அவர்கள் ஏதோ ரொம்ப நேரம் குறைவு இருந்தாங்க, கால்லாம் வீங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்ததாக செய்திகள் பார்த்தோம். அதனால வந்து தலைவர்களும் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குள்ள சிக்கி இருக்கிறதும் ஒரு செய்தியாக அப்படிங்கிறது. அதையும் மீறி அவங்க பிரச்சாரத்துக்கு வராங்க, வந்து அப்போ களத்துக்கு முயற்சி செய்யறாங்க அப்படின்றது. இதனால் நீங்கள் சொல்ல வருவது நான் எதுவுமே சொல்ல வரல. இந்த மாதிரி ரொம்ப முனைப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். ராமதாஸ் அவர்களுடைய வயது 86. அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குன்ற. ஸோ தேர்தல் அரசியல்ல வந்து எந்த அளவுக்கு பிரச்சாரம் செய்யறாங்க, அவங்க ஈடுபாடு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது நம்ம பதிவு செய்யணும் அப்படின்ற நோக்கத்தினால மட்டும்தான் நான் சொல்றேன். அந்த கல்ச்சர் ரொம்ப முக்கியம் இல்லை. அதாவது எவ்வளவு பெரிய உயரத்துல இருந்தாலும் மக்களை வந்து கடைசியில சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் ரொம்ப முக்கியமான கல்ச்சர். அது இந்த கட்சி அந்த கட்சி அப்படிங்கிறது இல்லாம யாரெல்லாம் அரசியல் பொது வாழ்க்கையில இருக்காங்களோ அவங்க எண்ட் ஆஃப் த டே வந்து சரண்டர் ஆகிற இடம் மக்களா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த கேப்ல வந்து அன்புமணி அவர்கள் வந்து ஹோம் விசிட் போயிட்டு வந்திருக்கிறாரு, அவங்க அம்மாவை போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. அதுக்கும் வந்து ராமதாஸ் அவர்கள் ஒரு காட்டமான எதிர்வினை ஆற்றி இருக்கிறாரு. ஒரு குடும்ப பிரச்சனை மாதிரி இருந்தாலும் பொதுவெளியில இது ஒரு அரசியல் பிரச்சனையாகவும் இருக்குது. அதையும் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்கு. அவரும் வந்து ஏதோ சொல்லியிருந்தாரு போல, அவருக்கு ஏதாவது சும்மா விடமாட்டேன் அப்படின்னு மேடையிலேயே வந்து மைக்கை தள்ளி வச்சுட்டு எல்லாருக்கும் கேட்குற மாதிரி பேசியிருந்தாரு. ஓகே, இதை தாண்டி இன்னொன்று ஏப்ரல் 15 நம்ம இதுக்கு முன்பு பேசும்போது காங்கிரஸ் தரப்புல இருந்து இன்னும் ராகுல் காந்தியினுடைய பிரசன்ஸ் தமிழ்நாட்டில் இல்லையேன்னு பேசிட்டு இருந்தோம். அவர் பாண்டிச்சேரிலாம் வந்துட்டு போயிருந்தாரு. நீங்க கூட சொல்லியிருந்தீங்க அந்த சமயத்துல ஸ்டாலின் அவர்கள்லாம் அவர் சந்திக்கவே பாருங்க அப்படின்னு. ஏப்ரல் 15 அவர் தமிழ்நாடு வருவதாக செய்தி வெளியாகி இருக்கு. இன்னும் அதிகாரப்பூர்வமாக அது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. அவர் எங்க வராரு, என்ன மீட்டிங்ல கலந்துக்கிறாரு, அந்த கூட்டத்துல மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலந்துப்பாரா அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் இன்னும் வரல. அவர் தமிழ்நாடு வரப்போறாரு அப்படிங்கிற செய்தி மட்டும் உலாவ ஆரம்பிச்சிருக்கு. என்ன ஸ்வீட் வாங்கிட்டு வர போறாருன்றதுல நான் ஆர்வமா இருக்கேன். போய் வாங்குறாரா, ஸ்வீட்ல சிப்ஸ் வாங்கிட்டு வந்தாலே பெரிய செய்தி தான் இந்த முறை வந்து. ஏன்னா வந்து காங்கிரஸோட இந்த சமீபத்தில் நடந்த பெரிய கலைபரங்களுக்கு மத்தியில வந்து அண்ணன் தம்பி உறவு அப்படிங்கிறதே பெரிய கேள்விக்குள்ளாக மாறி இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் வந்து ட்வீட் போடும்போது சகோதரர் அப்படின்னு சொன்னாலும் ராகுல் தரப்புல இருந்து அதோடைய டோன் இன்னைக்கு மாறி இருக்கு. அதனால வந்து 2 பேருடைய சந்திப்பு எந்த மாதிரி இருக்க போகுது, பழைய அதே
அண்ணன் தம்பிங்கிற மாதிரியான அந்த கட்டிப்பிடி வைத்தியம்லாம் இருக்குமா அப்படிங்கிறலாம் தெரியல. பார்ப்போம் அவர் வரும்போது. இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வந்தோன்னா இன்னும் கூடுதலாகவும் அதில் பேச முடியும். திமுக கூட்டணி தரப்புல பலர் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்கிறாங்க, நட்சத்திரங்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு புதிய வரவா யார் வந்திருக்கிறாரு அப்படின்னா முதல்வர் அவர்களுடைய மருமகன் சபரீசன் அவர்கள் இந்த முறை வந்து ஒப்பீட்டு அளவில் கூடுதலா களத்துல வந்திருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி அவர் அரசியலில் ஈடுபடலையா? பேக் ஸ்டேஜ்ல இருந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவருடைய டீமுமே ஐடி டீமுமே பேக் ஸ்டேஜ்ல இருந்து ஒர்க் பண்ணுவாங்க. இந்த முறை நேரடியா அவர் வந்து களத்துல நிறைய வந்து சந்திக்கிறாரு. இங்க சென்னையில கார்த்திக் மோகன் அவர்களுக்கு வாக்கு கேட்டிருந்தாரு. அப்புறம் இப்போ இன்னைக்கு அண்ணா நகர் சிற்றரசு அவருக்குமே கேட்டிருந்தாரு. அவர் நேரடியா களத்துல வந்திருக்கிறாரு அப்படின்றது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தியா இருக்கு. இதுக்கு முன்பு வந்து உதயநிதி அவர்களுக்கும் சபரீசன் அவர்களுக்கும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படின்னு அப்படி ஒரு செய்திகள் வெளியில வந்துகிட்டே இருந்தது. தகவலாக கூட இருக்கலாம், பட் உறுதிப்படுத்தப்படாததான் 2 பேத்துக்குள்ள பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருக்கும்போது தான் வேட்பாளர் அறிவிப்பு அப்படின்னு வரும்போது உதயநிதி அவர்கள் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தது இளைஞர் அணியை சேர்ந்தவங்களுக்கு கூடுதலாக வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார். அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் தான் வந்து சிற்றரசு அவர்களுக்கும் அதே மாதிரி கார்த்திக் மோகன் அவங்களுக்கும் இவங்களுக்கெல்லாம் சீட்டு கிடைச்சிச்சு அப்படின்னு ஒரு பேச்சை அறிவாலயம் தரப்பில் பேசிக்கிட்டே இருந்தாங்க. இந்த நிலையில் சபரீசன் அவர்கள் இவங்க 2 பேரை போய் பார்த்து கேன்வாஸில் கலந்துக்கிட்டது அப்படிங்கிறது என்னுடைய ஆள் எங்கெல்லாம் இருக்காங்க பாருங்க அப்படின்னு ஒரு மறைமுகமான செய்தியை உதயநிதி அவர்களுக்கு சொல்றதுக்காக இதை பண்றாரோ அப்படின்னு ஒரு டாக்கும் கிரியேட் ஆயிருக்கு. இது இப்படியும் பார்க்கலாம். நீங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அது அவருடைய ஆளு, அவர் வேண்டப்பட்ட நிப்பாட்டிருக்காரு. எங்களுக்கு அப்படியெல்லாம் கிடையாது, நாங்கெல்லாம் வந்து ஒன்னாதான் வேலை பார்த்துட்டு இருக்கோம், எங்களுக்கு அந்த வேறுபாடு இல்லை அப்படின்ற மெசேஜை சொல்றதுக்காகவும் அதை நம்ம வாட் எவர் இருக்கலாம். ஏன்னா வந்து கட்சிக்குள்ள அடுத்த ஜென்ரேஷனை இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்றதுக்கு உதயநிதி தரப்புல வந்து சில முயற்சிகள் எடுக்கிறாங்க. இளைஞர் அணி சார்ந்த ஆட்கள் நிறைய பேர் இருக்கணும் கேண்டிடேட்ல அப்படிங்கிறதுலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்திருக்கிறாரு. அந்த வகையில் சபரீசனும் இதோட சேர்ந்து பயணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு புதிய கவனத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே இது குடும்ப கட்சி அப்படின்னு எதிர்கட்சிகள் தரப்புலேருந்து விமர்சனம் வச்சுட்டு இருக்கக்கூடிய நிலையில சபரீசன் டைரக்டா வந்து கிரவுண்ட்ல வந்து அவர் வந்து இப்படி வேலை செய்யறது அப்படிங்கிறது அதுக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ற மாதிரி இருந்தாலும் ஸோ பார்ட்டி வைஸ் வந்து அவங்களுடைய கட்சிக்கு கொஞ்சம் ஒரு பெரிய எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஸோ கேம்பெயினுக்கெலாம் வர ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறது நம்ம வேலையெல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுலையும் கொஞ்சம் பூஸ்டப்போட தான் இருக்கிறாங்க அவங்க. இன்னும் இருக்கக்கூடிய இந்த 8 நாள்களில் எதிர்கட்சியினது இதை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துகிறாங்களா இல்லையான்றது நமக்கு வரும் நாளில் அதுவும் தெரிஞ்சிடும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஸ்டாலின் தாண்டி உதயநிதி ஸ்டாலினுமே வந்து மிக கடுமையாக விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. வாரிசு அரசியல் அப்படின்றத ரொம்ப காட்டமாக முன்வைக்கிறாங்கன்ற பட்சத்தில் சபரீசனுடைய வருகை வந்து அவங்க எதாவது பயன்படுத்துவாங்களா என்னன்றது பார்க்கலாம். என்னன்றது நீங்க பயன்படுத்துவாங்களான்னு கேட்கும்போது இன்னொரு செய்தி இருந்தது. அதாவது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய அமைச்சகத்திலிருந்து வந்த கடிதம் தொடர்பாக ஒரு விஷயத்தை பேசு பொருளாக்கியிருக்காங்க. நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து பிரச்சாரத்தில் பேசுகிறப்ப சொல்ல அதுக்கு நிர்மலா சீதாராமன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அவங்க சொல்ல, நான் வேணா ஆதாரத்தை காட்டவா அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்ல, நீங்க என்ன ஆதாரத்தை காட்டுறது, நீங்களுக்கு தான் தயகம் இருக்கும், நானே காட்டுறேன்னு அவங்க அந்த ஊக்கத்தொகையை வந்து கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நிதியமைச்சகத்துல வந்து சொன்னதாகவும் அதுதான் இப்ப பேசு பொருளா மாறி இருக்கு. குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்கிறது வந்து மத்திய அரசு, அதோடு சேர்த்து ஊக்கத்தொகையா அறிவிச்சு கொள்முதல் விலையை அதிகரிச்சு நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து சொல்லப்படுது. இந்த நிலையில் இந்த பிரச்சனை தான் இன்னைக்கு பேசு பொருளாக மாற்றப்பட்டிருக்கு. அது கொஞ்சம் சீரியஸாக பேசுறாங்க. அதுவும் காரணம் என்னன்னா அந்த கடிதம் வந்தது வந்து ஜனவரி மாதம். ஸோ அந்த கடிதம் வந்து இப்போ பேசு பொருள் ஆயிருக்குது தேர்தலுக்கு முன்னாடி அப்படின்றது அதை வச்சுதான் கேட்குறாங்க. அததான் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்க உண்மையான விவசாயின்னு சொல்றீங்கல்ல, நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி திமுக தரப்புல இருந்து காயின் பண்றாங்க. அந்த விஷயத்துக்கு அவங்க கோர்ட்ல போட்டாங்கன்றது அடுத்த ஒரு 2 நாளைக்கு இது இல்ல அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நாளை வரைக்கும் இது பற்றிய ஒரு விவாதம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நம்ம எல்லாமே வந்து தமிழ்நாடு விசஸ் டெல்லின்னு சொல்றோம், டெல்லியிலிருந்து பணம் தர மாட்டாங்கன்றோம், தமிழ்நாட்டுக்கு விரோதமா டெல்லி செயல்படுது அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன் வச்சுதான் வந்து இந்த தேர்தலே வந்து திமுக தரப்புல நகர்த்துறாங்கன்ற நேரத்துல இதை வந்து அதற்கான ஒரு சரியான ஆயுதமா அவங்க பயன்படுத்தலாம். தேர்தல் அறிவிப்பு தொடர்பாகவும் அதிமுக தரப்புல இருந்து தான் நாங்கள் எவ்வளோ சொல்லியிருக்கோம் பாருங்கலாம் எடுத்து இதோட கவுண்டர் கொடுக்குறாங்க. தேர்தல் அறிவிப்பு அப்படின்னு வரும்போது இன்னொரு செய்தி அது தமிழ்நாட்டோடு பொருந்திய செய்தி இல்லை, ஆனால் மறைமுகமாக தமிழ்நாட்டோடு பொருந்திய செய்தி என்னன்னா, மேற்கு வங்கத்துக்கான தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. அவர் கவனிக்க வேண்டிய அம்சம் என்னன்னா, அமித்ஷா தான் அதை வெளியிட்டார். அவர் வெளியிடும் போது மாதம் பெண்களுக்கு 3000 ரூபாய் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு அமித்ஷா அவர்கள் பேசும்போது இந்த முறை எங்களுடைய இலக்கு மேற்கு வங்கமும் தமிழ்நாடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் வந்து அமித்ஷா தமிழ்நாட்டிற்கு வந்து பெரிய அளவு பரப்புரை அப்படிங்கிறது ஈடுபடலை. இந்த நிலையில் மேற்கு வங்கத்துக்கு அவர் வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்துருக்கிறதாக சில நம்பத்தகுந்த வட்டாரங்கள்லேருந்து செய்திகள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அதன் அடிப்படையில் தான் அவர் மேற்கு வங்கத்துக்கான தேர்தலில் கூடுதல் கவனம் செலுத்துகிறாரு. இந்த முறை அவங்களுடைய இலக்கு, பாஜகவினுடைய இலக்கு அப்படிங்கிறது தமிழ்நாடு கிடையாது. தமிழ்நாடு அதோடைய இலக்கில் இருந்தாலும்
முக்கியமா இந்த முறை அவங்க காயின் பண்ண விரும்புறது மேற்கு வங்கத்துல எப்படியாவது பாஜக வந்துடணும் அப்படின்னு கூடுதலா வேலை செய்யற மாதிரி இது பார்க்கும்போது தெரியுது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். மேற்கு வங்க தேர்தல் முடிவுகளும் வந்து சுவாரஸ்யம் கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். பார்க்கலாம், அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம வேற நிறைய செய்திகளோட சந்திப்போம். நன்றி. நன்றி.